Hello students, 11th standard, subject economics, chapter 1, topic welfare definition. In our previous video, we had discussed about wealth definition. ஆடம் ஸ்மித்தோடது த ஃபாதர் ஆஃப் எக்கானமிக்ஸ்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித்தை கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இவங்க எதை பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்னா செல்வ இலக்கணம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் நிறைய மெனி மோர் மேட்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்கம்க்கு என்ன பண்ணியிருந்தாங்க, நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் ரிலீஜியஸ், தென் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மேட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணோம் இதில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி என்ன மாதிரியான புக் எழுதியிருக்காங்க, த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் இன் சொல்லிட்டு இன் 1776 எழுதியிருக்கிறாங்க, ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெனி மோர் மேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணோம் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா. அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வெல்ஃபேர் டெஃபினிஷன். ஸோ நலத்திற்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தென் இந்த வெல்ஃபேர் டெஃபினிஷனை வந்து யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வெல்ஃபேர் டெஃபினிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ஃப்ரெட் மார்ஷல் இன் 1842 டு இன் 1924. ஸோ இந்த டைமிங்கில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ஃப்ரெட் மார்ஷல் வந்து லீவ் பண்ணியிருக்கிறாங்க. இன் ஹிஸ் புக், அவர் எழுதின புக் ஒன்று இருக்குது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் பொருளியலின் கோட்பாடுகள். ஸோ பொருளியலின் கோட்பாடுகள் அப்படிங்கிற ஒரு புக் என்ன பண்ணியிருக்கிறாரு இன் 1890 என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை ரைட் பண்ணியிருக்கிறாங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வெல்ஃபேர் டெஃபினிஷனை வந்து யார் சொல்லியிருக்கிறாங்க, யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா, அடுத்ததா டிஃபைன்ஸ் எக்கானமிக்ஸ் தஸ் பொலிட்டிக்கல் எக்கானமி. ஸோ இதை என்ன சொல்லியிருக்கிறாரு நமக்கு இந்த ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கிறவங்க, இதை வந்து என்னென்னு கால் பண்ணியிருக்கிறாங்க, இது பொலிட்டிக்கல் எக்கானமின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆர் எக்கானமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். ஸோ இதை எதை பற்றி படிக்கிறது இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை பற்றி படிக்கிறது தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த எக்கனாமிக்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் எக்கானமிக்ஸ் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா, ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அன்றாட வாழ்க்கையில் அந்த மனிதனுடைய நடவடிக்கைகளை பற்றி படிக்கிறது தான். ஸோ அவங்களுடைய லைஃப்பை வந்து படிக்கிறது தான் என்னது இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ்னு சொல்கிறாங்க. இட் எக்ஸாமின்ஸ் that part of individual and social action which is most closely connected with the attainment and with the use of the material requisites as well-being. இங்கே எது மெயினாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஸ் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்வசிட்ஸ் ஆஃப் வெல்பீயிங். ஸோ பொருள்சார் நலனை, ஸோ பொருள்சார் நலனை அடைவதற்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தஸ் இட் இஸ் ஆன் த ஒன் சைட் a study of wealth. என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் வெல்த்தை பற்றியும், ஸோ செல்வம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆன் த அதர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் சைட் ஆர் பார்ட் ஆஃப் a study of man. ஸோ மனிதனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இயல் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பொலிட்டிக்கல் எக்கானமி, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கானமின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதனுடைய நடவடிக்கைகளை பற்றி படிக்கிறது. அண்ட் அடுத்ததாக ஒரு செல்வத்தை பற்றி படிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இதை ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததா த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்ஷல்ஸ் டெஃபினிஷன்ஸ் ஆர். ஸோ இந்த இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்ஷலுடைய டெஃபினிஷன்ஸில் எக்கனாமிக் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் அஸ் த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் அஸ் த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ட்ரீட் பண்ணல, டஸ் நாட் ட்ரீட் வெல்த், அதை செல்வத்தை மட்டும் அவங்க என்ன பண்ணல மெயினாக நினைக்கல. ஸோ அது மட்டும்தான் முக்கியம், பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அவங்க முதலும் அதுதான் முடிவும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல இவங்க சொல்லலை. யார், மார்ஷல் டெஃபினிஷனில் சொல்லலை. சரியா, அவங்க செல்வத்தை மட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேன் ப்ரொமோட்ஸ் primarily welfare and not wealth. என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒரு மனிதன் வந்து எதை ரொம்ப முக்கியமாக இருக்குது, ப்ரைமரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவனுடைய நலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நாட்
வெல்த். என்ன சொல்கிறாங்க, செல்வம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு மனிதனுடைய நலம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மார்ஷலுடைய டெஃபினிஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக இதை சொல்கிறாங்க. ஓகேவா. தென் செகண்ட் ஒன் பாருங்கள், பி த சயின்ஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ் கண்டைன்ஸ் த concerns of ordinary people who are moved by love and not merely guided or directed by the desire to get maximum monetary benefits. ஸோ இந்த வெல்ஃபேர் டெஃபினிஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மூவ்ட் பை த லவ். ஸோ the peoples who are moved by the love. ஸோ அன்பை நோக்கி மட்டுமே தான் நம்ம என்ன செல்ல வேண்டுமே தவிர்த்து not merely guided or directed by the desire to get maximum monetary benefits. ஸோ பண நடவடிக்கை மட்டும்தான் முக்கியம், செல்வம் தான் முக்கியம் அப்படிங்கிறது என்னது இல்லை, கண்டிப்பாக முக்கியம் இல்லை இல்லையா. ஸோ நம்ம அன்பு அப்படிங்கிறது தான் என்னுமே என்றைக்குமே நிலையான ஒரு விஷயமா கருதுகிறாங்க. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்ஷல்ஸினுடைய டெஃபினிஷனில். அடுத்ததாக சி பாருங்கள், எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோசியல் சயின்ஸ். இது ஒரு சமூக பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியல் சயின்ஸ் மீன்ஸ் என்னது, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத சோசியல் சயின்ஸாக சமூக அறிவியலாக கருதுகிறாங்க. இட் ஸ்டடீஸ் people in the society who influence one another. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே ஒருவர் மற்றொருவர் மீது செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை பற்றி இங்கே படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு நபர் வந்து இன்னொருத்தர் மேலே செலுத்தக்கூடிய அந்த ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அந்த பவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம், இப்போ லைக் நம்ம இப்போ வந்து ஒரு தோட்டத்தில் வேலை கொடுக்குறோம் ஒரு நபருக்கு. ஸோ இப்போ நான் வேலை கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அவரை எவ்வளோ நமக்கு கொடுக்கக்கூடிய காசுக்கு எவ்வளோ வந்து என்ன பண்ணுறோம் அதிகப்படியாக அவங்கள வேலை வாங்க முடியுமோ என்ன பண்ணுவோம், நம்ம உருட்டி மிரட்டி என்ன பண்ணுவோம் வேலை வாங்குவோம் இல்லையா. ஸோ அப்படி என்ன பண்ணுறோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். ஸோ பீப்புள்ஸ் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர் என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்களை என்ன பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு சில விஷயங்களை சாதிக்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான். ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன தான், இதை பற்றின ஒரு விஷயந்தான். ஸோ ஒருவர் மீது மற்றொருவர் செலுத்தக்கூடிய அந்த ஆதிக்கத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எதுன்னு சொல்கிறோம், அந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அடுத்ததான் கிரிட்டிசிசம் பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள என்ன விமர்சனம் கொடுத்துருக்குறாங்க, ஸோ மார்ஷலினுடைய டெஃபினிஷனை பற்றி என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ பாருங்கள், மார்ஷல் ரெகார்ட்ஸ் ஓன்லி மெட்டீரியல் திங்ஸ், ஹீ டஸ் நாட் கன்சிடர் இம்மெட்டீரியல் திங்ஸ். என்ன பண்ண மாட்டார், ஸோ மார்ஷல் வந்து எதை வந்து மெயினாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெட்டீரியல் திங்ஸ் தான். ஸோ மெட்டீரியல் திங்ஸ்னால் என்னது, சம் கமாடிட்டிஸ் சரியா. மெட்டீரியல் திங்ஸ்னால் என்ன சொல்லுவோம், கமாடிட்டிஸ் தான். ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம். ஸோ ஒரு என்ன மாதிரியான பொருட்கள் நம்ம ஃபேமிலிக்கு தேவையான நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பொருளெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மெட்டீரியல் திங்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஹீ டஸ் நாட் கன்சிடர் இம்மெட்டீரியல் திங்ஸ். என்ன பண்ண மாட்டாங்க, இம்மெட்டீரியல் திங்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விதமான சேவையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இம்மெட்டீரியல் திங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சச் அஸ் சர்வீசஸ் ஆஃப் டாக்டர், அ டீச்சர் அண்ட் ஸோ ஆன். ஸோ டாக்டர், டீச்சர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சேவையை செய்கிறாங்க, மற்றவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க மணி மோட்டிவில் ஒர்க் பண்ணால் கூட அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க சரியா. தே ஆல்சோ ப்ரொமோட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர். ஸோ இதன் மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பப்ளிக்ஸினுடைய வெல்ஃபேர் முக்கியமாக கருதப்படுது. ஸோ அப்போது யார் என்ன பண்ணுறாங்க, மார்ஷல்ஸ் வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷல் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ சர்வீஸ் மோட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் திங்ஸ், அதாவது இம்மெட்டீரியல் திங்ஸ்க்கு என்ன பண்ணுறதில்ல அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மெட்டீரியல் திங்னா எதை சொல்லியிருக்கிறோம், இந்த சர்வீஸ் ஆஃப் டாக்டர், டீச்சர். ஸோ இந்த மாதிரி சர்வீஸுக்கு என்ன பண்ணலாம் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ ஒன்லி எதுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, வெல்ஃபேர் மனிதனுடைய நலம் அப்படிங்கிறதுக்கு காமனாக என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு கவனம் செலுத்துகிறாங்க. அண்ட் பி பாருங்கள், இன் த தியரி ஆஃப் வேஜஸ் மார்ஷல் இக்னோர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி that goes as reward for the services of immaterial services. The theory of wages அப்படின்னு சொன்னால் அது கூலி வாங்குகிறோம் இல்லையா, ஸோ கூலி கொடுக்குறோம் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அதனுடைய கோட்பாடுகள் அடிப்படையில் மார்ஷல்ஸ் வந்து எதை இக்னோர் பண்ணிட்டாரு, the amount of money that goes as reward for the services of immaterial services. என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த இம்மெட்டீரியல் சர்வீசஸ் பற்றி என்ன பண்ணிட்டாங்க முக்கியமாக அவங்க அதை பற்றி இக்னோர் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே மார்ஷல் வந்து என்ன பண்ணிட்டாங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இம்மெட்டீரியல் சர்வீசஸ் பற்றி. ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ராபேக்காக அந்த கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. தென் மார்ஷல்ஸ் டெஃபினிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த
கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர். ஸோ மொத்தமாக என்ன சொல்கிறாங்க, மார்ஷலுடைய டெஃபினேஷன் எதை பற்றினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர். ஸோ மனிதனுடைய நலம், சமூக நலம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டாக இதில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்ட். என்ன பண்ணுறாங்க, இது என்ன தான் இருந்தாலும் நிறைய விஷயங்களை சொன்னால் கூட இது என்னவா இல்லை, நாட் கிளியர்லி டிஃபைன்டு, ஒரு கிளியரான ஒரு வரைவிலக்கணம் இதுக்குன்னு கொடுக்கல. தென் வெல்ஃபேர் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ இப்போ நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒரு மனிதனுக்கிட்டே இருந்து இன்னொரு மனிதனுக்கு மாறுபட்டதாக தான் இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயமா தென்பட்டது, இன்னொரு மனிதனுக்கு அது கெட்ட விஷயமா இருக்கும். ஸோ இப்போது ஒவ்வொரு பர்சனுக்கு என்னவாகும், மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கும் இந்த வெல்ஃபேர் அப்படிங்கிறது. அண்ட் கண்ட்ரி டு கண்ட்ரி, ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு நாட்டுக்கு என்னவாக இருக்கும், அது ஒத்து வராத ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒன் பீரியட் டு அனதர், ஒரு காலத்தில் ஒத்து வந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இன்னொரு காலத்தில் என்னவாகாது, நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி அவர் வந்து என்ன பண்ணல, அவர் கன்சிடர் பண்ணலை. ஸோ நாட் கிளியர்லி டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்ஷல் கிளியர்லி டிஸ்டிங்கஸ் பிட்வீன் those things that are capable of promoting welfare of people and those things that are not. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிட்டாரு, மார்ஷல் வந்து ஒரு சில விஷயங்களை கரெக்டாக டிஸ்டிங்கிஷ் பண்ணாமல் விட்டுட்டாரு. ஸோ நிறைய விஷயங்கள் கீழே கொடுக்குறாங்க பாருங்கள், ஒன் பை ஒன் சொல்கிறேன் பாருங்கள். திங்ஸ் லைக் லிக்கர் மீன்ஸ் என்னது, ட்ரிங்க்ஸ், அதாவது இது ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது சம்திங் மதுபானம். that are not capable of promoting welfare. ஸோ இது வந்து என்ன இல்லை, நம்ம ப்ரொமோட்டிங் ஆஃப் வெல்ஃபேர் இல்லை. எது இந்த லிக்வியர் அப்படிங்கிறது என்னது, இந்த குடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது என்னது ரொம்ப ரொம்ப பேடான ஹேபிட்னு சொல்கிறோம். ஸோ இது என்னது, இதை தான் என்ன பண்ணுறேன், இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு கமாடிட்டியாக என்ன இருந்துகிட்ருக்கு நம்மளுடைய கண்ட்ரியில் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் என்ன பண்ணுறோம், காசு கொடுத்து வாங்கி நம்ம ஒரு கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒரு ப்ராடக்டாக எதையும் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த லிக்கியரையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது இது ஒன் ஆஃப் த இது வெல்ஃபேருக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதையும் ஆனால் காமனான ஒரு ப்ராடக்ட்டில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கமாண்ட் அ ப்ரைஸ் கம் அண்டர் த பர்வியூ ஆஃப் எக்கானமிக்ஸ். என்ன பண்ணுறோம், இதனுடைய ப்ரைஸையும் நம்ம எக்கானமிக்ஸில் சேர்க்க தான் செய்கிறோம் இந்த அதோடைய லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹவர் வெல்ஃபேர் மீன்ஸ் ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ மொத்தமாக நம்ம என்ன சொல்கிறோம், மேலும் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் வெல்ஃபேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பினஸ் மீனது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவோம் நம்ம ஹாப்பினஸ். ஸோ வெல்ஃபேர்னால் என்ன சொல்கிறோம், ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, ஆர் கம்ஃபர்டபுள், அவங்களுக்கு ஒரு வசதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறது. லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆகட்டும் அல்லது குரூப் ஆஃப் பீப்புள் ஆகட்டும், ஒட்டுமொத்த அந்த குரூப் ஆஃப் பீப்புளானது ரொம்ப ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், ஸோ அவங்களுக்கு ஆகட்டும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும், அவங்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், வெல்ஃபேர், நலன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, த வெல்ஃபேர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் or nation is dependent not only on the stock of wealth. என்ன பண்ணுறாங்க, the welfare of the individual or nation is dependent. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வெல்ஃபேரும் சரி, ஒரு தனிநபருடைய வெல்ஃபேர் ஆகட்டும், அந்த நேஷனுடைய வெல்ஃபேர் ஆகட்டும், என்னது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது. நாட் ஓன்லி ஆன் தி ஸ்டாக் ஆஃப் வெல்த் possessed but also on political, social and cultural activities of the nation. ஸோ இது மட்டுமே தீர்மானிக்கப்படலை. இந்த மாதிரியான வெல்ஃபேருங்கிறது மட்டுமே நமக்கு என்ன இல்லை, அந்த நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தையோ நம்ம நாட்டினுடைய நலத்தையோ வந்து தீர்மானிக்கப்படுறதில்ல. ஸோ இது எதெல்லாம் கூட தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெல்த் possessed but also on political, social and cultural activities of the nation. ஸோ நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரீசனும் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய இந்த மாதிரியான மனிதனுடைய நலமாகட்டும், சமூகத்தினுடைய நலமாகட்டும், எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்மளுடைய அரசியலை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் அதனுடைய பண்பாடு சமுதாயம், இதனுடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய சமூகத்தினுடைய நலனாகட்டும், ஒரு இண்டிவிஜுவலுடைய ஒரு நலனாகட்டும், எல்லாமே சார்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் சொல்லிட்டு லயனல் ராபின்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு இலக்கணம். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.